650 கொலைகள். கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு மனுஷியால் எத்தனை உயிர்களை பறிக்க முடியுமா? அதுவும் தன்னோட அழகை நிலைநிறுத்துக்கிறதுக்காக இளம் பெண்களோட ரத்தத்தில் குளித்த ராணி. உலக வரலாற்றிலேயே ஒரு கொடூரமான பெண் சைக்கோ கில்லரான எலிசபெத் பேத்தோரியோட உண்மை கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க நிஜமாலுமே ஒரு ராட்சசியா இல்லை அதிகார போட்டியில் பலியாட ஆக்கப்பட்டாங்களா? இந்த வீடியோவில் இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். இன்றைய ஸ்லோவாக்கிய பகுதியில் இருக்கிற ட்ரென்சில் அப்படின்ற ஒரு கிராமம். அந்த பகுதியே ஒரு விதமான பயத்தில் இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பகுதியில் இருந்த கோட்டைக்கு வேலைக்கு போன இளம் பெண்கள் யாருமே வீடு திரும்பலை. இந்த கோட்டையோட உரிமையாளர் யாருன்னு பார்த்தோம்னா கவுண்டஸ் எலிசபெத் பேத்தோரி. ஹங்கேரியின் மிக உயரிய மற்றும் சக்தி வாய்ந்த குடும்பத்தில் பிறந்தவங்க தான் இவங்க. இவரோட கணவர் பிரான்ஸ் நடாஸ்டி ஒரு மிகப்பெரிய போர் வீரர். 1578 அவர் உதுமானியன் பேரரசுக்கு எதிராக போர் தொடுத்து போனார். அப்போது அவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட முழு சொத்தையும் அதிகாரத்தையும் எலிசபெத் பேத்தோரிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனார். ஆரம்பத்தில் எலிசபெத் பேத்தோரியுடைய நிர்வாகம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நாட்கள் போக போக வதந்திகள் தீயாக பரவுச்சு. அப்படி என்ன வதந்திகள்னா, கோட்டைக்குள்ளே இருந்து பெண்களோட அலற சத்தம் கேட்குது அப்படின்ட்டு மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. குறிப்பாக 1604ஆம் ஆண்டு அவங்களோட கணவர் இறந்ததுக்கப்புறமா இந்த சித்திரவதைகள் இன்னும் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லப்படுது. வேலைக்கு போன பெண்கள் எல்லாரும் மர்மமான முறையில் காணாமல் போனாங்க. இதை விசாரித்த போது தான் அந்த அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்தது. அப்படி என்ன தகவல்னா, எலிசபெத் பேத்தோரி நூற்றுக்கணக்கான பெண்களை கோட்டைக்குள்ளே வச்சு கொடூரமாக சித்திரவதை செஞ்சு கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமாக குற்றம் சாட்டப்பட்டாங்க. இப்போ எலிசபெத் பேத்தோரி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர விஷயம் என்னன்னா, அந்த இரத்த குளியல் தான். தன்னோட சருமம் எப்பவும் இளமையாக இருக்கணும் அப்படின்ட்டு கொல்லப்பட்ட பெண்களோட ரத்தத்தில் இவங்க குளித்ததாக ஒரு கதை இருக்குது. இதனால தான் இவங்களுக்கு த பிளட் கவுண்டஸ் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எலிசபெத் பேத்தோரி ரத்தத்தில் குளித்ததாக சொல்லப்படுற இந்த கதை இவர் இருந்து 100 வருடங்கள் கழித்து தான் ஒரு புத்தகத்தில் முதல் முறையாக எழுதப்பட்டது. அந்த காலத்தில் நடந்த விசாரணையில் இவங்க ரத்தத்தில் தான் குளித்தாங்க அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லையா. அப்போது எலிசபெத் பேத்தோரி ஒரு குற்றவாளி இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதை பற்றி இப்போ பேசலாம். அங்கே தான் ஒரு அரசியலே இருக்குது. எலிசபெத் பேத்தோரி ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர் மற்றும் மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதி. ஹங்கேரி நாட்டு அரசர் எலிசபெத்துக்கு பெரிய தொகையை கடனாக தர வேண்டியிருந்தது. ஒருவேளை எலிசபெத் பேத்தோரியை ஒரு கொலைகாரியை சித்தரித்து சிறையில் தள்ளுனா அந்த பணத்தை தர தேவையில்லைன்னு அரசர் நினைச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் இவ்வளவு அதிகார பலத்தோடு இருந்தது அந்த காலத்தில் இருந்த ஆண்களுக்கு பிடிக்கலன்றதும் ஒரு காரணமாக இருக்கலாம். கடைசியில் எலிசபெத் பேத்தோரி தன் வாழ்நாள் முழுவதும் அதே கோட்டையில் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டு அங்கேயே இருந்துட்டாங்க. ஒருவேளை அவங்க 650 பெண்களை கொடூரமாக கொலை பண்ணியிருந்தா வரலாற்றிலேயே இவங்க தான் மிகப்பெரிய பெண் சைக்கோ கில்லர். ஒருவேளை இது எல்லாமே அவர்கிட்ட இருந்த சொத்துக்காக பின்னப்பட்ட சதியாக இருந்தால் வரலாறு அவருக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எலிசபெத் பேத்தோரி ஒரு சைக்கோ கொலையாளியாக இருப்பாங்களா, இல்லை அதிகார போட்டியில் பலிகாட ஆக்கப்பட்டாங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மர்மமான கதைகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.